வணக்கம் மை டியர் மக்களே. நான் ஒரு 2 பேருக்கு வாக்கு கொடுத்துருந்தேன். ஸோ அந்த ப்ராமிஸை நிறைவேற்றுறதுக்காக தான் எலக்ட்ரானிக் சிட்டியிலேருந்து நான் நரசிங்கபுரத்துக்கு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் ஊர் வந்து சேர்ந்தாச்சு. அங்கே ஒரு இடத்துல குன்றின் மணி கிடைக்கும். ஸோ அதை நான் பறிக்கலான்னு போனேன். அங்கே ஒரு குளவி என்னை கடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சவுந்தர் மாமா, அப்பா, அப்புறம் இன்னொரு அண்ணா 3 பேரும் அங்கே உட்காந்துட்டு அந்த அறுவடை செய்கிறத பார்த்துட்டு இருந்தாங்க. இது நெல்லோட அறுவடை கடைசி நாள் தான். ஸோ வேகமாக போயிட்டு அது எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு. எனக்கும் இது ஒரு முதல் முறை அனுபவம் தான். கோழி முட்டையிடுற மாதிரி நல்லா அழகாக இந்த மாதிரி பண்டில் பண்ணி கீழே போட்டிருக்கு. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக உங்களுக்கு கம்ப்ளீட் ப்ராசஸை நான் வீடியோ பண்ணி போடுறேன். இது வாங்க நம்ம ஃபஸ்ட்டு ப்ராமிஸ் நிறைவேற்றலாம்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து வெள்ளைக்குட்டைக்கு, அதாவது வெள்ளைக்கல் அப்படின்ற ஒரு கிராமத்துக்கு நான் பைக்கில் கிளம்பிட்டேன். ஸோ அக்கா பொண்ணோட பையனுக்கு எடை போடுற ஃபங்க்ஷன் தான். ஸோ வரேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்காக தான் போயிட்டுருக்கேன். அங்கே ஒரு கோயில் பார்த்தேன், செம்மையாக இருந்ததுங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படி ஷாக் ஆகி அப்படி நின்று பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் கிட்டத்தட்ட அங்கே ரிலேட்டிவ்ஸே ஒரு 10-15 பேர் இருந்தாங்க. எல்லாருக்கிட்டேயும் பேசி முடியறதுக்குள்ளே ஆல்மோஸ்ட் நைட்டு 8 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. அப்புறம் ஆலங்காயத்தில் நமக்கு பிடிச்ச போண்டா கடையில் போண்டா சாப்பிட்டு சாப்பாடு வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். Shaker, love yourself. No matter who you are, love yourself. I want you to love and respect the person you see in the mirror every single day. Love yourself. Don't take life too seriously. It's not worth it. Please have fun. And can you live a... அடுத்த நாள் காலையில் பிரவீனும் சந்தீப் 2 பேரும் தொட்டியில் குளிச்சுட்டு இருந்தாங்க. அதை வீட்டிலேருந்தே பார்த்தேன். ஸோ அவங்களுக்காக நான் சாக்லேட் வாங்கிட்டு இருந்தேன். ஸோ அதை எடுத்துகிட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு நானும் அவங்க கூட சேர்ந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பெரியம்மா வீட்டில் போய்ட்டு ஒரு 10 நிமிஷம் தூங்கலான்னு சொல்லிவிட்டு தூங்கிட்டு அதுக்கப்புறம் தென்னை மரம்லாம் காஞ்சி தான் இருந்தது. ஸோ கொஞ்சம் தண்ணி டேங்கை வர வச்சு அந்த 3த்துக்கும் தண்ணி ப்ளஸ் டேங்கரை வர வச்சு தொட்டியும் ஃபில் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பெங்களூர் கிளம்பும்போது ஒரு ஸ்னேக் பார்த்தேன். சந்தோஷமாக இருங்க, சிரிச்சுட்டே இருங்க, தட்டுறோம் தூக்குறோம், வேறு லெவல் பண்ணுறோம்.